கைப்பிடி சாப்பிட்டு தான் செத்தாரு. அதனால வேர்க்கடலையை டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடாதீங்க. உடனே வேர்க்கடலை சாப்பிடலாம்னு சொன்ன உடனே மசாலா வேர்க்கடலையா டாக்டர் கேட்பாங்க. அது கிடையாது. மசாலா வேர்க்கடலை ஸ்ட்ரெயிட்டாவே பாமாயில டீப் ஃப்ரை பண்ணதாயிடும். இந்த டீப் ஃப்ரைங்கிறது பண்ணீங்கன்னா இந்த வேர்க்கடலையிலையும் நம்மளோட முந்திரி பருப்புலையும் இருக்கிற அந்த கொழுப்பு சூடு தாங்காத கொழுப்பு. அதான் என்னன்னாங்க, இந்த வேர்க்கடலையிலையும் முந்திரி பருப்புலையும் இந்த லினோலிக் ஆசிட்னு ஒரு கொழுப்பு இருக்குங்க. அதிகமா 40-50% இருக்குங்க. இது அதோட சூடு தாங்கும் திறன் வெறும் 18 டிகிரி ஃபாரன்ஹைட். அப்ப அதை நீங்க பொரிச்ச மசாலா கடலையா சாப்பிட்டீங்கன்னா இந்த கொழுப்பின் தன்மை மாறிடும். அப்ப அது வந்து உடம்புல கொழுப்பா மட்டுமே போய் உட்காரும். அது பேர் டிரான்ஸ்ஃபேட்னு பேருங்க. ஏன்னா இது நட்ஸ்ல இருக்கிறது சிஸ் ஃபார்ம்ல இருக்கும், சிஏஎஸ்ங்கிற ஃபார்ம்ல இருக்கும். அதை டீப் ஃப்ரை பண்ணீங்கன்னா டிரான்ஸ்ஃபேட் ஆயிடும். டிரான்ஸ்ஃபேட் ஆயிடுச்சுன்னா அது வந்து மனுஷனால செரிமானமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சாப்பிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல லைட்டா வறுத்து கொடுக்க சொல்லுங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு பக்கத்துல ஒரு கடை இருக்கும், நம்ம 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 மக்கள் ஏதாவது ஒரு கடை வச்சிருப்பாங்க, ஒரு பொட்டுக்கடலை வேர்க்கடலைன்னு வச்சிருப்பாங்க. அந்த வேர்க்கடலையில அவங்க ட்ரை ஃப்ரை அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. என்ன ஊத்தாம பண்ணி கொடுக்கணும்னா பண்ணி கொடுக்க போறாங்க. அதை ஒரு கைப்பிடி சாப்பிடுங்க.